நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சார்பு அணிகளின் ஒன்றிய கழக நிர்வாகிகளே, அனைத்து அணிகளைச் சேர்ந்த சகோதரர்களே, அத்தனைக்கும் மேலாக இங்கே நூற்றுக்கணக்கிலே அமர்ந்திருக்கிற சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இந்த நிகழ்ச்சி என்பதெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய வரவேற்புரையாற்றான மும்மூர்த்தியாக இருந்தாலும், அண்ணன் ஜெயச்சந்திரனாக இருந்தாலும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அத்தனை பேரும் மிக தெளிவாக இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 5 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்னும் 25 ஆண்டுகளுக்கு அவர்தான் இந்த தமிழ்நாட்டை ஆளப் போகிறார். அவருடைய பிறந்தநாள் 73வது பிறந்தநாள். அவரை பார்த்தா யாராவது சொல்ல முடியுமா? 73 வயசு அவருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 18-19 மணி நேரம் உழைக்கிறார். எதற்காக? இந்த மக்களுக்காக. அதனால்தான் இன்னும் இளமையா இருக்கார். 73 வயசுல இன்னும் இளமையாக இருக்கிறார்னா அதுக்கு காரணம் அவரோட உழைப்பு. ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் பாராட்டிட மாட்டார். தலைவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு உங்களுடைய மகன் மு.க. ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் போது அவர்கிட்ட உங்களுக்கு பிடித்தது என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றார், உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதுதான் எனக்கு அவரிடத்தில் பிடித்தது என்று சொல்கிறார். அப்படி உழைத்து 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 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக, ஒரு சாதாரண வார்டு செயலாளராக இருந்து, பிரதிநிதியாக இருந்து தன்னுடைய கழக பணியை 14 வயதிலே தொடங்கிய நம்முடைய தளபதி அவர்கள் இன்று தன்னுடைய 73வது பிறந்த நாளில் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக 5 ஆண்டுகளை முடித்திருக்கிறார். இன்னும் தொடரப் போகிறார். அதை யாராலையும் எந்த கொம்பனாலையும் தடுத்துவிட முடியாது. அதுதான் உண்மை. அப்படித்தானே? ஏனென்றால் உங்களுக்கு அத்தனை பேருக்கும், அதுவும் இந்த 5 ஆண்டுகளில் இந்த மகளிருக்காக அவர் செய்திருக்கிற இந்த ஆட்சியின் சாதனைகளை எனக்கு முன்னால் பேசியதெல்லாம் எடுத்து சொன்னார்கள். என்னென்னவெல்லாம் சொன்னார்களோ, தேர்தலுக்கு முன்னால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒவ்வொரு ஊராக சென்று அந்த பகுதியினுடைய மக்களை எல்லாம் சந்தித்து அந்தந்த பகுதிக்கு என்னவெல்லாம் தேவை என்பதை கேட்டு ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிப்பார்கள். அந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்து நாம் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அதில் இருக்கிற அத்தனையும் நிறைவேற்றுகிற ஒரே ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். உலகத்தில் எந்த அரசியல் கட்சிக்கும் இது போல ஒரு கட்டமைப்பே கிடையாது. சும்மா வருவாங்க தேர்தலுக்கு முன்னால், அதை செய்யறோம் இது செய்யறோம். இப்ப கூட ஒருத்தர் இருக்கார் பாருங்க, எடப்பாடி, ஒரு அதிமுக. அது அதிமுக இல்ல, அடிமை திமுக, அமித்ஷாவின் திமுகவாய் போச்சு. அவரும் இது போல ஒரு வாரம் சொல்லுவாங்க, வந்து நாங்க அதை செய்யறோம். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எல்லா கட்சிக்காரரும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? எதிர்கட்சி எல்லாம் இன்னும் ஒரு 10 நாட்களில், ஒரு வாரம் 10 நாள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை, சாதாரண இல்ல, தேர்தல் அறிக்கை நம்முடைய தளபதி அவர்கள் வெளியிட இருக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நம்ம ஏதாவது சொல்லியிருக்கணும், அதுல இருந்து ஒரு 5-10 கூட்டி உடனே நாங்க தரோம். ஆனால் மக்களுக்கு தெளிவா தெரியும், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்கிற தலைவர் கலைஞரின் தாரக மந்திரத்தோடு நம்முடைய தளபதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் கடந்த 2021 அவர் எடுத்து வைத்த அத்தனையும் இந்த 5 ஆண்டுகளிலே 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதை நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தளபதி. விடியல் பயணமாக இருந்து முதல் கையெழுத்து போட்ட விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, இப்போது கடைசியா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னாங்க, ஒரு நாள் காலையில எந்திரிச்சிங்க எல்லாம் இல்ல, நம்ம எல்லாரும் எந்திரிச்சோம். எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. என்ன வந்துச்சு? 5000 ரூபாய், உதயசூரியன் 5000 ரூபாய் காலையில எல்லாருக்கும் வந்துச்சு. என்னுடைய நண்பர் என் கூடவே இருப்பார், அவர் சொன்னார், அவர் ஒரு 9 மணிக்கு என்ன வந்து பார்த்தார் வீட்டில். அவர் ஒய்ஃப் வந்து காலைல 7:30-8 மணிக்கெல்லாம் அவர் எழுப்பிச்சாங்க, எந்திரிங்க. என்னம்மா, எங்க அப்பா எனக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காருங்க அப்படின்னு. உடனே என்ன கேட்டிருக்கேன், உங்க அப்பா உனக்கு எப்போ கொடுத்துருக்காரு? உங்ககிட்ட தானே உங்க அப்பா 5000 ரூபாய் வாங்கி போவார் எப்போ வந்தாலும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். உடனே அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, எங்க ஸ்டாலின் அப்பா எனக்கு 5000 ரூபாய் கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லி காலையில உடனடியா பயங்கரமான எல்லாம். நாங்கள் அதுக்கப்புறம் எல்லா ஊருக்கும் போறோம், எல்லா சகோதரிகளும் அவ்வளோ மகிழ்ச்சி, எங்களுக்கு 5000 ரூபாய் வந்துருச்சுன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் திடீர்னு காரில் இருப்போமோ ஒரு 2 வயசான மகளிர், 2 வயசான பாட்டி என்கிட்ட வந்தப்பா, அட்டை காசு வச்சிருக்கவங்களுக்குலாம் வந்துருச்சுப்பா 5000, எங்களுக்கு வரலப்பா அப்படின்னு. என்னம்மா அப்படின்னா, என்னது ஓஏபி, நாங்கள் ஓஏபி வாங்குறோம், முதியோர் பென்ஷன் வாங்குறோம், 1500 ரூபாய் வாங்குறோம், எங்களுக்கு வரலப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க. எங்களுக்கே உடனே பக்குன்னு ஆயிடுச்சுனாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை எங்களுக்கு கேட்டுச்சு.
நாங்க போய் இந்த தலைவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சென்னையில இருக்க நம்முடைய தலைவருக்கு அது கேட்டுடுச்சு. உடனடியாக அடிச்சாருப்பாங்க. அவங்களுக்கு 2000 ரூபாய், கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர். எப்ப இப்ப 2-3 நாட்கள் முன்னாடி அப்படி. அதாவது மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள், இதுவரை ஓஏபி வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு 2000 ரூபாய். இது போல எண்ணற்ற பல திட்டங்கள் உங்களுக்கு நாங்க சொல்ல தேவையில்லை. ஏன்னா இப்ப நீங்க வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றீங்க இல்ல, வெல்லும் தமிழ் பெண்கள் போய் நீங்க வீடு வீடா போய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மீண்டும் 2.0 திராவிட மாடல் அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக நீங்க இப்ப தினம் தினம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் இப்ப தினமும் நடந்துட்டு இருக்கு. மற்ற சகோதரிகள் வீட்டில் அமர்ந்து இருக்கிற சகோதரிகள் அவர்களா முன் வந்து நாங்களும் வரோம் பிரச்சாரத்துக்கு, எங்களையும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி அவங்களாக வந்து தன்னிச்சையாக வந்து நம்முடைய தளபதிக்காக வாக்கு கேட்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு காலத்தில் எப்படி எம்ஜிஆருக்கு நம்முடைய சகோதரிகளா வாக்களித்தார்களோ அதே போல இன்று 90% மகளிர் என்று நம்முடைய தளபதி அவர்களுக்கு தான் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள். அதனால்தான் தொடர் வெற்றி. 10 தேர்தல்களாக தொடர்ந்து நாம் வெற்றி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தளபதி அவர் தலைமையில பெற்றுக் கொண்டிருக்கிறது. 11வது வெற்றியாக மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறப்போகிறோம் இந்த 2026 தேர்தலில். அந்த அளவிற்கு மிக சிறப்பாக உழைத்துக் கொண்டிருப்பவர், அவருக்கு துணையாக உழைத்துக் கொண்டிருப்பவர் தான் துணை முதல்வராக இருக்கிற தளபதி. எப்படி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தளபதி உழைப்பு 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 என்றால் ஸ்டாலின் என்று பாராட்டினாரோ அதே போல் எண்ணில் பாதி என்று நம்முடைய தளபதி அவர்களால் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். அவரும் ஒரு பக்கம் உழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சிக்காக, மக்களுக்காக. நம்முடைய சகோதரர் சொன்ன சட்டமன்ற உறுப்பினர், நீங்க ஓட்டு போடுவீங்க, ஓட்டு போட மாட்டீங்கன்னா என்னைக்கும் பார்க்க மாட்டேன். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். பேரறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்தது, மக்களுடன் செல், மக்களுடன் இரு, மக்களுடன் பழகு. ஓட்டுக்காக என்னைக்குமே நாங்க வேலை செஞ்சது கிடையாது. 13 வருடம் இதுக்கு முன்னால் ஆட்சியில் இல்லாமல் இருந்திருக்கிறோம். 10 வருடம் கடந்த 10 வருடமாக ஆட்சியில் இல்லாமல் இருந்திருக்கிறோம். ஆனாலும் எப்பயும் தெருவில் நீங்க பாருங்க, இங்க இருக்கிற அத்தனை பேர் எல்லாரையும் பார்த்திருப்பீங்க, தினமும் பார்த்திருப்பீங்க. நீங்களே எங்களை புடிச்சிட்டோம்னா கூட நாங்க போக மாட்டோம், டெய்லி வந்துட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் இருக்காங்க, 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. ஏதாவது இந்த தொகுதிக்கு இப்ப நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து சொன்னார், இந்த தொகுதிக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இதே இடத்துல ஒரு அதிமுக காரன் ஒரு மீட்டிங்கை போட்டு 10 வருஷம் எங்க ஆட்சி நடந்துச்சு, இந்த இது நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அதிமுக காரனுக்காவது சூடு சொல்ல இருந்தா அவன் வந்து சொல்லுவான். சொல்ல முடியுமா அவங்களால? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் 10 வருஷம் வெறும் கொள்ளடிக்கிறது மட்டும்தான். எடப்பாடி கான்ட்ராக்ட்ல முதலமைச்சராக இருந்தார் 4 வருஷம். யார் அதிகமா பணம் கொடுத்து அந்த சசிகலா கிட்ட முதலமைச்சராக போட்டி ஒரு 2-3 பேருக்குள்ள ஏலம் விட்டாங்க சசிகலா. அதுல ஏலத்துல அந்த முதலமைச்சர் பொறுப்பை ஏலத்தில் எடுத்த எடப்பாடி பல ஆயிரம் கோடி சசிகலாவுக்கு கொடுத்து ஏலத்தில் எடுத்த அந்த எடப்பாடி அதை வைத்து ஒரு 50,000-60,000 கோடி சம்பாதிச்சு இப்ப கட்சி மட்டும் தங்கிட்ட இருந்தா போதும் சொல்லி இப்ப கட்சி நடத்திட்டு இருக்காரு. அந்த கட்சியில இருந்து இது வரைக்கும் எத்தனை கட்சி புதுசா உருவாகி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேற்று கூட பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் புகழேந்தி ஒருத்தர், அவங்க தான் பெங்களூர் புகழேந்தியா, தமிழ்நாடு கூட இல்லை. அவன் பார்த்தா அவன் ஒரு பூ அதிமுகவோ இன்னும் ஒன்று ஆரம்பிச்சு வச்சுருக்கான். தினமும் ஒவ்வொரு அதிமுக புதுசா ஒன்று முளைச்சிட்டு இருக்கு. இவர்கள்லாம் நமக்கு எதிரின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். ஆனா தமிழ்நாட்டிலே நம்முடைய தளபதி அவர்களுக்கு எதிரி என்பது யாருமே கிடையாது என்கிற அளவிற்கு தான் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இங்கே சகோதரிகள் எல்லாம் அவருக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ திட்டம் இன்னைக்கு முழுசா நம்ம பேசிட்டே இருக்கலாம். வெறும் இந்த 5000-2000 கிடையாது. தலைவர் அவர்கள் ஏன் அந்த 5000 உடனடியாக அறிவித்தார் என்பதெல்லாம் நம்முடைய மாவட்ட அவைத்தலைவர் சொன்னார். அதிலும் இந்த பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் பெண்களுக்கு நாம் எதை செய்தாலும் அவர்களுக்கு பிடிக்காது. ஏனென்றால் எப்போதும் பெண்களுக்கு எதிரி தான் அந்த பாரதிய ஜனதா. பெண்களை எப்போதும் சமமாக மதிக்கவே மாட்டார்கள். அந்த பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை பெண்கள் எல்லாம் வீட்டிலே இருக்க வேண்டும், பெண்கள் எல்லாம் வெறும் சமைச்சு போட வேண்டும், பெண்கள் எல்லாம் வெறும் புள்ள பெற்றதுக்கு மட்டும்தான். அதுதான் அவருடைய கொள்கை. பாரதிய ஜனதாவின் கொள்கையே அதுதான், இந்து முன்னணியின் கொள்கையே அதுதான். மகளிர் எல்லாம் நமக்கு ஆண்களுக்கு சமமாக இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய ஒரே கொள்கை. அதையெல்லாம் மாற்றி அமைத்ததுதான் திராவிடம். அதனால்தான் அவர்களுக்கு இப்போது நாம் மகளிருக்கு இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் அதிகமாக செய்ய இருக்கிறோம். பட் இதையெல்லாம் எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த 1000 ரூபாய் நாம் கொடுக்கிறதை, அதாவது சுப்ரீம் ஹைகோர்ட்டுக்கு சென்று எப்படியாவது இந்த 3 மாதத்திற்கு தடை வாங்கிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதையெல்லாம் செய்து கொண்டிருந்த காரணத்தால் இரவோடு இரவாக தெரிந்த நம்முடைய தளபதி அவர்கள் உடனடியாக காலை 7:30 மணிக்கு அந்த பணத்தை போட்டார். அது மட்டுமல்ல, இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? 2.0 திராவிட மாடல்
மே மாதத்தில் 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் சொன்ன உடனே அடுத்த அந்த மாசத்திலிருந்து மாதம் 2000 ரூபாய் எல்லாருக்கும் உதவித்தொகை வரப்போகுது. கரெக்டா? எல்லாருக்கும் தெரியல உங்களுக்கு 2000 ரூபாய். இது போல பல எண்ணற்ற திட்டங்கள். இல்லம் தேடி மருத்துவம் ஒரு திட்டமா? எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க? வந்து செவிலியர்களே வீட்டுக்கு வந்து இங்க பாருங்க, நிறைய வயசானவங்க இருக்கீங்க, எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும்? நிறைய ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல் இங்க நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மிகப்பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரி, இங்க இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியை இங்க கொண்டு வந்தார். ஆனாலும் வயசானவங்க அது கூட போக முடியாதுன்னு நம்முடைய தளபதி அவர்கள் இல்லம் தேடி மருத்துவ திட்டத்தை கொண்டு வந்தார். வீடுக்கு வந்து பிபி செக் பண்ணுது, சுகர் செக் பண்ணுது, அதுக்கான மாத்திரை. சுகர் இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்ப ஒரு வீட்டுக்கு போன சொத்து இருக்கோ இல்லையோ, என்ன இருக்கும்? சுகர் இருக்கும். இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இங்க இருக்கவங்கள எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 பேர் சுகர் இருக்கும். இருக்கா இல்லையா? அதுக்கு மாத்திரை வாங்கணும்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகும்? குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் ஆகும் சுகருக்கு மட்டும் மாத்திரை வாங்கணும். சுகர் வந்தாலே பிபி வந்துடும். நான் ஒரு டாக்டர்னால இதெல்லாம் சொல்றேன். சுகர் வந்தாலே பிபி வந்துடும். அதுக்கு ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு இந்த இல்லம் தேடி மருத்துவம் மூலமாக அவர் வந்து எல்லாம் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு மாசத்துக்கு மருந்து கொடுக்க மட்டும், அதனால் மட்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 1000 ரூபாய் மிச்சப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். இதே போல் விடியல் பயணத்திலேயும் மாசத்துக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் மிச்சப்படுத்தி இருக்கிறார். அதே போல் நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு, உயர்கல்வி படிப்பதற்கு இங்க எத்தனையோ கல்லூரி இந்த மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள், நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்கள். வெறும் கல்லூரி கொண்டு வந்தா போதும், பசங்க போய் படிக்கணும். பசங்க போய் படிக்கணும்னா அவங்கள ஊக்கப்படுத்தணும். அதுக்கு என்ன? அதுக்கு மாதம் 1000 ரூபாய் அரசாங்க பள்ளியில படித்து விட்டு கல்லூரி சேர்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய். மாணவர்களாக இருந்த ஃபர்ஸ்ட் மாணவிகளுக்கு கொடுத்தாரு. உடனே மாணவர்கள்லாம் நாங்களும் தானே படிக்கிறோம், எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னா மாணவர்களுக்கும் 1000 ரூபாய். இப்படி 1000 ரூபாய். இப்ப இல்லாட்டி இந்த 1000 ரூபாய் யார்கிட்ட கேட்பாங்க? மாணவர்கள் உங்ககிட்ட தான் கேட்பாங்க. இல்ல எங்களுக்கு டெய்லி 50 ரூபாய் கொடுங்க, காலேஜுக்கு போகணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. அதை மிச்சப்படுத்தி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் மிச்சப்படுத்தி இருப்பதுதான் நம்முடைய தளபதி. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் பிறந்த நாளைத்தான் நாம் இங்கே 73வது பிறந்த நாளை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர், நான் ஏற்கனவே சொன்னது போல், அவர் 100வது பிறந்த நாளையும் நாம் இதே போல் மிகப்பெரிய விழா நடத்தி கொண்டாடுவோம். அப்போதும் அவர் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவே இருப்பார். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருப்பார். இன்றைக்கு வட மாநிலங்களில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணியின் தலைவராக நம்முடைய தளபதி தான் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சியை மற்ற மாநிலங்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களெல்லாம் இதை சொல்லுகிறார்கள். அதனால் நம்முடைய தளபதி அவர்களுக்கு நாம் இந்த 2026 அளிக்கிற போகிற ஓட்டு வெறும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்புக்காக மட்டுமல்ல, 2029 இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றப் போகிற ஒரு ஓட்டாக இது இருக்க போகிறது. அதனால் நீங்கள் என்றென்றும் நம்முடைய தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி இருக்கிற ஒன்றிய கழக செயலாளரும் அதே போல் ஒன்றிய கழக நிர்வாகிகள், அனைத்து அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.